இல்லாத நிலை யாருக்கு? பொதுவா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போனாலும் செட் ஆகாது, சொந்த தொழில் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறைய நட்டம் ஆகிட்டு அதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப வேலைக்கு போவாங்க. வேலைக்கு போய் அங்கேயும் வேலை பார்க்க முடியாம இடம் மாறிக்கிட்டே இருப்பாங்க. இந்த அமைப்பு யாருக்கு வரும்? பொதுவா உங்களுடைய ஜாதகத்துல 6ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடம் கெட்டு போய் இருந்து இல்ல அவர் வக்ர நிலையில இருந்தார்னா உங்களுக்கு வேலை அமைவதில் கடும் போராட்டம் இருக்கும். வேற வழியே இல்லாம மைண்ட் அதுல டைஜஸ்ட் பண்ணிட்டு அந்த வேலையை செய்யற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைங்களா? 10ஆம் இடம் உங்களுடைய ஜாதகத்தில் நல்லா வலுவா இருக்கு அப்படின்னா நீங்க சொந்த தொழில் பண்ணலாம். ஆனா 10ஆம் இடமும் கெட்டு 10ஆம் அதிபதியும் கெட்டு போயிருக்காரு அப்படின்னா தொழிலும் நீங்களை பண்ண முடியாது. சரி, இதுக்கு என்ன வழி அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்துல 6, 10 வேலை மற்றும் தொழிலை குறிக்கக்கூடிய பாவகங்கள். ஆனா இதை தவிர்த்துட்டு 2, 5, 11 இது மூலமாலாம் நமக்கு பணம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. 2 தனஸ்தானம், 11 லாபஸ்தானம், 5ங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் இல்லைங்களா? இது மூலமா உங்களுக்கு பணம் வர வாய்ப்பு உண்டு. சில ஜாதகத்துல இந்த 5, 9 எல்லாம் வலுத்தவங்க பார்த்துருக்கேன் நான். தந்தை மூலமா வருமானம், தந்தையாதி வர்க்கது மூலமா ஆதாயம், இப்படி போயிட்டு இருக்கும். 7ஆம் பாவம் வலுத்திருக்கு அப்படின்னா மனைவியை வச்சு ஆதாயம், மனைவியால் வாழ்வாதாரம் அப்படிங்கிற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும். 3 வலுத்து இருந்துச்சுன்னா இளைய சகோதரம், தொடர்புகளை வச்சு ஆதாயம் இப்படின்னு போயிட்டு இருக்கும். ஆனா வேலை தொழில் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. எதுவுமே அமைய முடியாம இந்த மாதிரி சார்பு நிலை ஜாதகங்களா போயிடும். லக்னாதிபதி ஓரளவு வலுவா இருக்காரு அப்படின்னா அந்த ஜாதகத்துல ஓரளவு ஏதோ ஒரு முயற்சி செஞ்சு மனசை கட்டுப்பாட்டா வச்சு அந்த வேலை செஞ்சுருவாங்க. இதுல சந்திரனோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஜாதகத்துல சந்திரன் கெட்டு போயிட்டாரு அப்படின்னா மனநிலை குன்றிய ஆளாதான் இருப்பாங்க. அவங்களால எதுலையுமே ஒரு ஸ்டெடியா இருக்க முடியாது. சோ இந்த பாவங்கள் கெட்டு போகாம இருக்கணும். உங்க ஜாதகத்துல 6, 10 இதெல்லாம் கெடாம இருக்கணும். இது கெட்டு போய் அதுக்கப்புறம் இதுக்கு அடுத்த சப்போர்ட்டிங் ரோல் 2, 5, 11 இது வலுத்திருக்கு ஜாதகத்துல. 3 சிலருக்கு பாத்தீங்கன்னா 4ஆம் இடம்லாம் வலுத்திருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தாயாதி வர்க்கத்து மூலமாவே உதவிகள் கிடைக்கும். தாயார் மூலமாவே உதவிகளை வச்சு அவங்க மூலமாவே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அம்மாவோட இதை வச்சே ஓடிக்கிட்டு இருக்கும் லைஃப். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த வேலை இல்லாத நிலைமை, தொழிலும் இல்லாத நிலை இதுதான் காரணம். மட்டும் இல்லாம உங்கள் ஜாதகத்தில் தொழிலும் உத்தியோகத்தை கொடுக்கக்கூடிய காரக கிரகம் சனி பகவான் பெரிய லெவல்ல கெடாம இருக்கணும். சிலருக்கு சனியை மட்டும் வச்சுமே ஓடிக்கிட்டு இருக்கும். சனி இப்ப ஒரு ஜாதகத்துல நல்லா வலுவா இருக்காரு அப்படின்னா அடிமை ஜீவனம், உங்களை எப்படியாவது யார்கிட்டயா கைகட்டி வேலை செய்யறதுக்கு வைப்பாரு அவர். இல்ல அந்த சனி நல்ல வலிமையில இருக்காரு, பாவ வலிமையா இல்லாம சுப வலிமையில சூட்சம வலுவில இருக்கிறாரு அப்படின்னா சொந்த தொழில் செய்யறதுக்கு கூட உங்களை விடுவாரு. ஸோ இதெல்லாம் ஒரு நுணுக்கமா பார்க்கலாம். ஒரு சில ஜாதகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 6 கெட்டு போயிருக்கும், 10 கெட்டு போயிருக்கும். ஆனால் சனி மட்டும் வலுவா இருப்பார். ஏதோ ஒன்று செஞ்சு அடிமை ஜீவனத்துக்காவது ஏதாவது ஒன்று போய் கையை கட்டி நின்றுட்டுனாலும் எப்படியாவது ஓட்டிடுவாங்க. ஆனாலும் அங்கே கடுமையான மன உளைச்சல் இருக்கும், மனக்குழப்பம் இருக்கும். சனியோட காரத்துவத்தை வலுத்து செய்வார். அவரோட காரத்துவம் என்ன? மனக்குழப்பம், மனச்சிதைவு எல்லாமே கொடுப்பாரு. விரக்தி, ஒரு மாதிரி சூழ்ச்சி மனப்பான்மையிலே இருக்கிற மாதிரி இருக்கும். அங்கேயும் போய் ஓனர்ஸை திட்டிகிட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களையும் பார்த்துருக்கிறேன். புலம்புனாங்கன்னா பயங்கரமா அந்த ஸ்ட்ரெஸ் தெரியும் அவங்க கிட்ட. இந்த வேலையை கஷ்டப்பட்டு ஏண்டா பாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி புலம்புற ஆட்களை பார்த்துருக்கோம். சனியோடது அதுதானே. சனியோட நெகட்டிவ் காரத்துவம் அதுதான். ஏத்தனை ஏணியை கீழே எத்தி விடுறது, இதெல்லாம் அவரோட குணாதிசயங்கள்ல வரக்கூடிய ஒண்ணுதான். ஆனாலும் சனி வலுத்தவர்கள் ஏதோ ஒண்ணு செஞ்சு குழப்பாங்க. சரிங்களா? அவரும் கெட்டு போன நிலையில இருந்தா தான் இதெல்லாம், இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் வராம போய். சரிங்களா?